என் பையன் பிரபு ஃபுல்லாக பேசிட்டார். பிரபு நிறைய ஃபுல்லாக அந்த கதையை பற்றி என்ன நடந்தது எல்லாமே சொல்லிட்டார். இதை சொல்கிறது தான் நல்லதுன்னு சொன்னேன். ஏன்னா அதுக்காக நீங்கள் சல்மான் காக்கு மாதிரி கண்ணாடி வந்து பின்னாடி சொல்லிட்டுலாம் வரக்கூடாது. அதுக்கு ஒரு சாரி சொல்லி முன்னாடி எடுங்க அந்த கண்ணாடி. எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன் பிரபு, பார்த்துக்கோங்க. அப்புறம் ஆஃப்கோர்ஸ் இங்கே இருக்கார் என் அன்பு சகோதரர் அமிர்த், மியூசிக் எக்ஸ்டென்ட் மியூசிக். அவர் வந்து இது வந்து லைஃப், இந்த படத்தில் வந்து ஒரு லைஃப் அப்படின்னா நடித்ததுக்கு வந்து லைஃப்னா மியூசிக் ஸ்கோர் தான். நான் கேட்டு இந்த வாட்ச் அவருக்கு பிடிச்சுன்னு சொன்னார், அந்த வாட்ச் அவர்கிட்ட கொடுத்துட்றேன். தட்ஸ் அ லவ் ஐ ஹேவ் ஃபார் யூ மச். ஏன்னா அவர் சொன்னார், நீ கட்டிருக்க வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சுன்னாரு. அப்புறம் அவங்க அப்பாவுக்கு யாரோ கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ said okay, you deserve to have that watch. அண்ட் மியூசிக் ஸ்கோர் வந்து உண்மையிலே அந்த காட்சிக்கு என்ன வரணும் அப்படின்றத ரொம்ப கிளாரிட்டி. கடைசியில் வந்து அந்த காரில் வந்தீங்கன்னா படம் பார்த்துட்டாலும் சொல்கிறேன், இல்லாட்டி என் அன்பு மகன் பிரபு ஸ்பாய்லர் அப்படின்வார். ஏதாச்சும் உணர்ச்சி வச்சு பேசிடுவேன் தியேட்டர்லாம் போகும்போது. இப்போ அது மாதிரி லாஸ்ட் ஷாட் வந்து இறங்கினோட காரில் வந்து ஜெயாண்டிக் பில்டிங் பார்த்த உடனே சைலண்ட் ஆயிடுச்சு. ஒன்லி வின் சவுண்ட். He never scored music over there. Really, hats off to you. Now, that is where a music director knows where to start playing. ஆனால் உண்மையிலே அந்த மாதிரி இது ஒரு லைஃப் இந்த படத்துக்கு பெரிய லைஃப் கொடுத்துருக்குன்னா டெஃபினெட்லி இட் கோஸ் டு ஹிம். அண்ட் ஆல் த பெஸ்ட் அண்ட் யூ ஹவ் கிரேட் இன்னிங்ஸ் டு பிளே லைக் சுப்மன் கில். எனக்கு இப்போ பார்த்தா நீங்கள் தோனி ராகுலோட பெரிய ஆளான மாதிரி இருக்கு எங்களுக்கு. சுப்மன் கில் பேர். ஸோ அது ஒன்று. தென் அஃப்கோர்ஸ் அருண் விஷா சொல்லிட்டேன், இங்கே சொல்லிட்டேன். தென் ஐ ஷுட் கம் டு தேவயானி. தேவயானி ரொம்ப ஸ்வீட்டாக இவ்வளோ தூரம் பேசி நான் பார்த்ததே கிடையாது. இட்ஸ் ஆல்வேஸ் வெரி குவாய்ட். இப்போ வந்து டைரக்டர்னால பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படியும் அடுத்த படம் வந்து அருண் விஷா ஒன் ஆஃப் த ஃபிலிம் தட் இஸ் மேக்கிங் நிறைய படம் பண்ணுறாரு. அந்த தேவயானி நடிப்பில் நானும் சித்தார்த்தும் ஆல்ரெடி கால் ஷீட் கொடுத்துட்டோம். அது வந்து அவங்க டைரக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒப்புதல் தெரிவிச்சிட்டோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் வென் அருண் இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ் அண்ட் வென் தேவயானி இஸ் கோயிங் டு டைரக்ட். நான் ரெடி, நான் நடிக்க தயார். அப்புறம் அருண் விஷா ஒரு படத்தில் நடிக்கிறான்னு சொல்லியிருக்கேன். அது உண்மை. ஏன்னா அப்படி தான் பார்த்தீங்கன்னா சிரித்த முகத்தோடு இருக்கனால இதுக்கான லவ்லி சாம். அவர் நடிக்கலாம், அவரும் நடிக்கலாம். நீங்கள் இயக்கணக்கெலாம் நடிக்கிறாங்க, நீங்கள் நடித்தா என்ன நல்லா இருக்கு அவர். அதனால் எங்கள் படத்துக்கு அடுத்த படத்துக்கு எங்களை சான்ஸ் கொடுக்க விட்டாதீங்க. 2 படம் எடுத்த பிறகு நடிங்க. அப்புறம் சித்தார்த், நான் அப்படி லைனில் வந்துடுறேன். சித்தார்த் இஸ் வெரி ஸ்வீட், இன்டெலிஜென்ட், வண்டர்ஃபுல் கை. என்னை பொறுத்த ஃபஸ்ட்டு நிறைய ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக பேசுவார். ஒன்றாங்க இப்போ அவ்வளோ அறிவு நமக்கு கிடையாது, என்ன பண்ணலாம், சரி மேட்ச் பண்ணுற அளவுக்கு ஏதாச்சும் பேசணும்னு சொல்லி புத்தகத்தெலாம் படிக்கணுமா, இன்னெல்லாம் ரெஃபர் பண்ணணும், என்சைக்ளோபீடியா போயிட்டு எல்லாம் கற்றுக்கணுமா, ஒகேபுலரி தெரிஞ்சுக்கணுமா, இந்த அளவெல்லாம் திங்க் பண்ணிட்டு போனால் நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை அவருக்கு இருக்குது. உடனே ஏதாச்சும் பேச தப்பாக வர மாதிரி இருக்குது. சாரிடா பிரபு, இட்ஸ் அ ஃபேமிலி சார், ப்ளீஸ்ப்பா. நான் சொன்னது அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அந்த கான்வர்சேஷன் நாங்கள் பண்ணல. நாங்கள் நார்மலாக ஒரு 3 BHK குடும்பம் மாதிரி தான் எங்கள் கான்வர்சேஷன் இருந்தது. ஸோ வெரி லைவ்லி பர்சன், வி என்ஜாய்ட் ஒர்க்கிங். இங்கே இருக்கிற வார்த்தை பார்த்தீங்கனாலே தெரியும் வை அட்லீஸ்ட் அவர் எஃபர்ட் ஹஸ் கல்மினேட்டட் இன்டு அ குட் ஃபிலிம்னு நினைக்கலாம். ஏன்னா அது தைரியமாக சொல்லலாம். ஏன்னா தி காம்ராட்ரி தட் வி ஆல் என்ஜாய்ட், அதுவும் சித் அண்ட் டெஃபினெட்லி பீயிங் அ டைரக்டர் மெட்டீரியல் ஈவன் சித்தாலாம் கொடுத்த பிறகு அண்ட் 2 பேருக்குள்ளே பேசிக்குவோம். கணேஷ்கிட்ட போய் எதுவும் சொல்லணும்னா நான் சித்தார்த் தான் போய் சொல்லுவேன். சித்தார்த் இது கணேஷ்கிட்ட போய் சொன்னால் என்ன சொல்லுவார், நீங்கள் சொல்லுங்கள் பஸ், யூ ஹேவ் த ரைட் டு கோ அண்ட் சைட்டுன்னு வர்றாரு. அவருக்கு தெரியும் அங்கே போய் சொன்னால் நடக்காதுன்னு தெரியும். யூ ஹேவ் த ரைட் டு சைட்டு. நானும் போய் சொல்லுவேன், ஐ டேக் ஒன்லி 5 minutes. ஓகே கணேஷ், இது மாதிரி இந்த டைலாக்ல இந்த மாதிரி சொல்லிக்கிட்டோமா, சரி சார் நல்லா இருக்கு சார், சொல்லிடுங்க சார். ஆமாம், அந்த லைனை வந்து நான் மெமரைஸ் பண்ணிட்டு இது எப்படி நடிக்கலான்னு போய் நிற்பேன். கேமரா செட் பண்ணுற டிகே இப்போ அவருக்கு நடக்கும்போது திடீர்னு ஓடி வர 1 செகண்ட், என்ன சரி சார் நான் எழுதிங்கிறதே படித்து சொல்லிடுங்க சார். அதான் நான் ஸ்வீட்டாக டிக்டேட்டர்னு சொன்னேன். ஒன்றும் முதலே சொல்லியிருக்கணும். நான் ஒரு பக்கம் இந்த மாதிரி வித்தியாசமாக பேசலான்னு சொல்லி எழுதிடா, இல்லை சார் நல்லா இருக்கு, பிரமாதம்னு சொல்லிட்டு நான் சொன்னது மட்டும் செய்யுங்கன்ட்டார். ஸோ அந்த கன்விக்ஷன் அந்த மாதிரி நான் சித்து முதலே சொல்லியிருக்கலாம். சித்துன்னு சொல்லுவேன், நீ சொல்லி அவர் எக்ஸப்ட் பண்ண மாட்டார்,
சொல்கிறத செய்யலான்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்களே போய் சொல்லிடுங்கன்னு சொல்லிடுவார். இந்த மாதிரி நல்ல மனசுல சித்தார்த்திகன். ஸோ எவ்ரிவேர் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சித்தார்த் என்னை பற்றி சொன்னார். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த மெனக்கடல் எல்லாம் he had as an artist. Yes, that's a good film to go and see. You make your own decisions சொன்னதுக்கு மீண்டும் ஒரு என் சிறந்த தாழ்த்தி என் வணக்கத்தை தெரிவித்து உழைப்பவரே உயர்ந்த தத்துவத்தை மீண்டும் உங்களிடம் சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.